எஸ்ஐயா அதிகாரம் 18. எத்தியோப்பியாவின் ஆறுகளுக்கு அப்பால் சிறகடித்து ஒலி எழுப்பும் உயிரினங்கள் உடையதோர் நாடு உள்ளது. அது நாணல் படகுகளில் நீரின் மேலே கடல் வழியாக தூதரை அனுப்புகிறது. விரைவாய் செல்லும் தூதர்களே, உயர்ந்து வளர்ந்து பளபளப்பான தோலுடைய இனத்தாரிடம் செல்லுங்கள். அருகிலும் தொலையிலும் உள்ளோரை அச்சுறுத்திய மக்கள் கூட்டத்தார் அவர்கள். ஆற்றல் வாய்ந்தவர்கள், பகைவரை மிதித்து வெற்றி கொள்பவர்கள் அந்த நாட்டினர். ஆறுகள் குறுக்காக பாய்ந்தோடும் நாடும் அது. உலகில் குடியிருக்கும் அனைத்து மக்களே, மண்ணுலகில் வாழ்வோரே, மலைகளின் மேல் கொடியேற்றும் போது உற்று நோக்குங்கள். எக்காலம் ஊதும் போது செவி கொடுங்கள். ஏனெனில் ஆண்டவர் என்னிடம் இவ்வாறு சொன்னார்: பகலில் அடிக்கும் வெப்பம் குறைந்த வெயில் போலும், அறுவடை கால வெயிலால் உண்டாகும் பனிமேகம் போன்றும் என் இருப்பிடத்தில் அமைதியாய் இருந்து நான் கவனித்து பார்ப்பேன். ஏனெனில் அறுவடைக்கு முன் பூக்கள் பூத்து காய்ந்து கனிதரும் பருவம் எய்தும் போது தலைகளை எதிரி அறிவாள்களால் அறுத்தெறிவான். படரும் கொடிகளை அறிந்து அகற்றி விடுவான். அவை அனைத்தும் மலைகளில் பிணந்தென்னும் பறவைகளுக்கும் தரையில் வாழுகின்ற விலங்குகளுக்கும் விடப்படும். பிணந்தென்னும் பறவைகள் கோடை காலத்திலும் தரை வாழும் விலங்குகள் குளிர்காலத்திலும் அவற்றின் மேல் தங்கி இருக்கும். உயர்ந்து வளர்ந்து பளபளப்பான தோலுடைய இனத்தாரின் நாட்டிலிருந்து அந்நேரத்தில் படைகளின் ஆண்டவருக்கு காணிக்கை பொருள்கள் கொண்டு வரப்படும். அருகிலும் தொலையிலும் உள்ளோரை அச்சுறுத்திய மக்கள் கூட்டத்தார் அவர்கள். அந்நாட்டினர் ஆற்றல் வாய்ந்தோர், பகைவர் மீது வெற்றி கொள்வோர். ஆறுகள் குறுக்காக பாய்ந்தோடும் அந்த நாட்டிலிருந்து படைகளின் ஆண்டவரது பெயர் தங்கியுள்ள சீயோன் மலைக்கு அக்காணிக்கைகள் கொண்டு வரப்படும். எஸ்ஐயா அதிகாரம் 19. எகிப்தை குறித்த திருவாக்கு. விரைவாய் செல்லும் மேகத்தின் மேல் ஏறி ஆண்டவர் எகிப்துக்கு வருகிறார். எகிப்தின் சிலைகள் அவர் திருமுன் அஞ்சி நடுங்கும். எகிப்தியரின் உள் மனமோ உருக்குலையும். எகிப்தியருக்கு எதிராக எகிப்தியரையே நான் கிளர்ந்தெழ செய்வேன். அப்போது உடன்பிறப்புக்கு எதிராக உடன்பிறப்பும், நண்பனுக்கு எதிராக நண்பனும், ஒரு நகரத்தாருக்கு எதிராக மற்றொரு நகரத்தாரும், ஓர் அரசுக்கு எதிராக மற்றொரு அரசும் மோதிக்கொள்வர். ஆதலால் எகிப்தியர் தங்கள் உள்ளத்தில் ஊக்கம் இழப்பர். அவர்கள் திட்டங்களை குழப்பி விடுவேன். அப்போது சிலைகள், மாய வித்தைக்காரர், மை வித்தைக்காரர், குறி சொல்வோர் ஆகியோரிடம் அவர்கள் குறி கேட்பார்கள். கடின மனம் கொண்ட அதிகாரிகளின் கைகளில் எகிப்தியரை நான் ஒப்புவிப்பேன். கொடுங்கோல் மன்னன் ஒருவன் அவர்களை ஆள்வான் என்கிறார் தலைவராகிய படைகளின் ஆண்டவர். கடல் நீர் வற்றி போகும், பேராறு காய்ந்து வறண்டு போகும், அதன் கால்வாய்கள் நாற்றமெடுக்கும். எகிப்தில் உள்ள பேராற்றின் கிளைகளில் நீர் குறைந்து வறண்டு போகும். கோரைகளும் நாணல்களும் மக்கி போகும். ஆற்றின் கரைப்பகுதியும் முகத்துவாரமும் உலர்ந்த தரையாகும். நைல் நதியின் அருகில் விதைத்த யாவும் தீந்து பறந்து இல்லாது போகும். மீனவர்கள் புலம்புவர். பேராற்றில் தூண்டில் போடுவோர் அனைவரும் அழுவர். நீரின் மேல் வலை வீசுவோர் சோர்வடைவர். மெல்லிய சணலாடை செய்வோரும் வெண்பருத்தி நூலினால் நெய்வோரும் வெட்கி நாணுவர்.
நாட்டின் தூண்களாய் இருப்போர் நசுக்கப்படுவர், வேலைக்கு அமர்த்தப்படுவோர் உள்ளம் பதறுவர். சோவானின் தலைவர்கள் மூடர்களே, பார்வோனின் ஞானமிகு அறிவுரையாளர் அறிவற்ற ஆலோசனை தருகின்றனர். நான் ஞானிகளின் மகன், பண்டை கால அரசர்களின் வழி வந்தவன் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் பார்வோனிடம் எப்படி சொல்லலாம்? அப்படியானால் உன் ஞானிகள் எங்கே? படைகளின் ஆண்டவர் எகிப்துக்கு எதிராக தீட்டிய திட்டத்தை அவர்கள் அறிந்து உனக்கு அறிவிக்கட்டும். சோவான் நகர் தலைவர்கள் அறிவிலிகள் ஆனார்கள். நோபு நகரின் தலைவர்கள் ஏமாந்து போனார்கள். எகிப்தின் குல முதல்வர்கள் அதை நெறிபிரள செய்தார்கள். ஆண்டவர் அதனுள் குழப்பம் உண்டாக்கும் ஆவி புகுந்துவிட செய்தார். போதை ஏறியவன் வாந்தி எடுத்து தள்ளாடுவது போல அவர்கள் எகிப்தை அதன் செயல்கள் அனைத்திலும் தள்ளாட செய்தார்கள். எகிப்தின் நாட்டில் தலையோ வாளோ ஈந்தோ நாணலோ யாரும் எதுவுமே செய்வதற்கு இராது. அந்நாளில் படைகளின் ஆண்டவர் எகிப்தியருக்கு எதிராக தம் கையை ஓங்குவார். ஓங்கி அவர் கைமுன் அவர்கள் பெண்டிரை போல் அஞ்சி நடுங்குவார்கள். யூதா எகிப்தை திகிலடைய செய்யும் நாடாகும். அதன் பெயரை கேட்கும் யாவரும் படைகளின் ஆண்டவர் அவர்களுக்கு எதிராக தீட்டிய திட்டத்தை முன்னிட்டு நடுநடுங்குவர். அந்நாளில் கானானிய மொழி பேசும் 5 நகர்கள் எகிப்தில் இருக்கும். அவை படைகளின் ஆண்டவரது பெயரால் ஆணையிடும். அவற்றுள் ஒன்று கதிரவன் நகரம் என்று அழைக்கப்படும். அந்நாளில் எகிப்திய மண்ணில் ஆண்டவருக்கு பலிபீடம் ஒன்று இருக்கும். அதன் எல்லைப்புறத்தில் ஆண்டவருக்கென தூண் ஒன்று எழுப்பப்படும். எகிப்து நாட்டில் அது படைகளின் ஆண்டவருக்கு ஓர் அடையாளமாகவும் சான்றாகவும் இருக்கும். ஒடுக்குவோரை முன்னிட்டு ஆண்டவரிடம் அவர்கள் முறையிடுவார்கள். அவர்களுக்காக வழக்காடி அவர்களுக்கு விடுதலை பெற்று தரும் மீட்பர் ஒருவரை அவர் அனுப்புவார். அப்பொழுது ஆண்டவர் எகிப்தியருக்கு தம்மை வெளிப்படுத்துவார். எகிப்தியரும் ஆண்டவரை அந்நாளில் அறிந்து கொள்வார்கள். பலிகளாலும் எரிபலிகளாலும் ஆண்டவரை வழிபடுவார்கள். ஆண்டவருக்கு பொருத்தனைகள் செய்து அவற்றை நிறைவேற்றுவார்கள். ஆண்டவர் எகிப்தியரை வதைப்பார், வதைத்து குணமாக்குவார். அவர்களும் ஆண்டவரிடம் திரும்புவர். அவரும் அவர்கள் விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்து அவர்களை குணமாக்குவார். அந்நாளில் எகிப்தில் இருந்து அசிரியாவுக்கு செல்ல ஒரு நெடுஞ்சாலை உருவாகும். அசிரியர் எகிப்திற்கும் எகிப்தியர் அசிரியாவிற்கும் போய் வருவர். எகிப்தியர் அசிரியரோடு சேர்ந்து வழிபாடு செலுத்துவார்கள். அந்நாளில் இஸ்ரேல் எகிப்திற்கும் அசிரியாவிற்கும் இணையான 3ஆம் அரசராக திகழ்ந்து மண்ணுலகின் நடுவில் ஆசியாக விளங்கும். படைகளின் ஆண்டவர் அவற்றிற்கு வழங்கும் ஆசி மொழி: என் மக்களினமாகிய எகிப்தும் என் கைவேலைப்பாடாகிய அசிரியாவும் என் உரிமை சொத்தாகிய இஸ்ரேலும் ஆசி பெறுக.